கடலூர் மாவட்டம் பூவானிக்குப்பம் அருகே தனியார் தொழிற்சாலைக்கு ஊழியர்களை ஏற்றி சென்ற வேன் பேருந்து மோதி விபத்தில் சிக்கியிருக்கிறது. இது பற்றிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், என்ன நடந்தது? இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? அந்த விபத்தில் சிக்கியவர்கள் மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. அதாவது பார்த்தோம்னா கடலூர் அருகே உள்ள குள்ளஞ்சாவடி அடுத்த பூவானிக்குப்பம் பகுதியில் வந்து இன்று காலை பார்த்தோம்னா தனியார் பேருந்தும் அதாவது தொழிற்சாலைக்கு வந்து அந்த தொழிலாளர்களை ஏற்றி சென்ற தனியார் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பார்த்தோம்னால் 20க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதாவது பார்த்தோம்னால் அந்த குள்ளஞ்சாவடி அருகே உள்ள மேல் பூவானிக்குப்பம் பகுதியிலிருந்து காடாம்புலியூர் பகுதியில் உள்ள அந்த முந்திரி உடைக்கும் தொழிற்சாலைக்கு வந்து அந்த தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு ஒரு 18க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பூவானிக்குப்பத்திலிருந்து காடாம்புலியூர் நோக்கி வேன் சென்று கொண்டிருக்கும் பொழுது குள்ளஞ்சாவடியில் இருந்து மேல் பூவானிக்குப்பம் வழியாக பரங்கிப்பேட்டை வரை தினசரி செல்லக்கூடிய தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையை பார்த்தோம்னா அந்த மேல் பூவானிக்குப்பம் அருகே சாலையை கடக்கும் பொழுது வேனும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல வந்து அந்த வேனில் பயணம் செய்த மகளிர்கள் வந்து விபத்தில் ஏற்பட்ட இடத்திலேயே வந்து வேனிலிருந்து எகிரி விழுந்தனர், சாலையில விழுந்த அடிபட்டனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது வந்து இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் பார்த்தோமானால் அந்த தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய பெண் பணியாளர்கள் வந்து 15க்கும் மேற்பட்டோர் வந்து பலத்த காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னால் இந்த பேருந்தில் முன்பக்கத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 5க்கும் மேற்பட்டோர் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வந்து அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் பேருந்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிசிடிவி கேமராவில் விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருந்தது. தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக வந்து கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி வினோத்குமார்.